சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே மீதமுள்ள நிலையில் திமுகவின் கூட்டணி கட்சிகள் கூடுதல் இடம் கேட்டு நெருக்கடி கொடுப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் 5 முனை போட்டி உருவாக உள்ள நிலையில் திமுக கூட்டணிக்குள் என்ன நடக்கிறது பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்களே மீதம் இருந்தாலும் தேர்தல் குறித்த அறிவிப்பு, கூட்டணி அறிவிப்பு உள்ளிட்டவை முன்கூட்டியே அறிவித்தாகிவிடும். சொல்லப்போனால் சட்டமன்ற தேர்தல் வேலையானது இப்போதிருந்தே தொடங்கிவிட்டது எனலாம். இந்நிலையில் திமுக, அதிமுக, பாஜக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் வியூகங்களை வகுத்து வருகின்றன. இதில் அதிமுக, பாஜக கூட்டணி மீண்டும் அமைந்துள்ள நிலையில் இதனுடன் வேறு எந்தெந்த கட்சிகள் இணையும் என கேள்வி எழுந்துள்ளது. அதே நேரம் அதிமுக கூட்டணியை தோல்வியடைய வைக்கும் வகையில் திமுக தங்கள் கூட்டணியை வலுப்படுத்தி வருகிறது. இவ்வாறிருக்க திமுகவின் கூட்டணி கட்சிகள் கடைசி நேரத்தில் கூடுதல் இடம் கேட்டு கட்சி தலைமைக்கு நெருக்கடியை ஏற்படுத்துவதாக தெரிகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக கொடுத்த வாக்குறுதி இன்னும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்து எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம். நான் சொன்ன மின்சார அளவீடு உங்க வீட்லலாம் மாசம் தான் எடுக்கிறாங்களா? இல்ல சார், நீங்களே கேட்டிருக்கலாமே. மாதம் மின் அளவீடு என்பது உங்க வீட்டில் எடுக்கப்படுதா? அப்பனா அந்த கோரிக்கை நிறைவேற்றலன்னு தான் அர்த்தம். குடிமனை மக்களுக்கு இப்பெல்லாம் குடிமனை பட்டா வழங்குவோம்னு அவங்க தான் சொன்னாங்க. அப்புறம் அனகாபுத்தூரில் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்குது. ஆகவே அவங்க சொல்றாங்க, அவங்க ஒருவேளை அவங்க கணக்கு வழக்கில் ஏதாவது பிரச்சனைன்னு தெரியல. 99% நிறைவேற்றணும்னு சொன்னால் மீதி 1% தான் இந்த மொத்த கோரிக்கை வருதான்றது எனக்கு தெரியல. ஆனால் மிச்சம் இருக்கிற எல்லா வாக்குறுதிகளுமே மக்களிடமிருந்து கருத்துக்களை பெற்றுத்தான் அந்த தேர்தல் அறிக்கை என்பதே தயாரிக்கப்பட்டது. அதையெல்லாம் ஏற்றுத்தான் அவர்கள் அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார்கள். ஆகவே அதில் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தது. திமுக தரப்பிலோ கொடுத்த வாக்குறுதியில் 99% நிறைவேற்றிவிட்டதாக கூறிய நிலையில் நிறைவேற்றாத வாக்குறுதிகளுக்கு மத்திய அரசிடம் இருந்து போதிய நிதி வராததே காரணம் என்றும் கூறுகிறார் திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன். பெரும்பாலானவற்றை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம். பெரிய அளவிலே ஒன்றிய அரசு தர வேண்டிய பணத்தை தராத காரணத்தினால் ஒரு சில வாக்குறுதிகள் அப்படியே நிற்கின்றன என்பதை தாண்டி பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். மக்களும் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எதை நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதை ஒரு பட்டியலாகவே நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அவர்கள் குறிப்பிட்ட ஒரு பிரச்சனைகளை நிச்சயமாக இதை இன்னும் வருகிற காலங்களில் நிறைவேற்றுவோம். தேர்தல் நேரத்தில் கூடுதல் இடங்கள் கேட்பது வழக்கமான ஒன்றுதான் என கூறிய அவர், கட்சியின் பலத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக இவ்வாறு கூடுதல் இடம் கேட்கப்படுவதாக தெரிவித்தார். இந்த தேர்தலில் பாஜக என்ற ஒற்றை எதிரியை வீழ்த்துவதற்கு கூட்டணி கட்சிகள் இணைந்து ஒரு முடிவெடுக்கப்படும் என்றும் கூறினார். அது அவங்க அதிக இடங்கள் கேட்கிறார்கள், அதில் தவறில்லை. அந்தந்த கட்சி தங்களுடைய கட்சியின் வளர்ச்சிக்காக சில விஷயங்களை சொல்வார்கள், அது அவர்களுடைய உரிமை. ஆனால் நடைமுறையில் எப்படி எது சாத்தியமோ அதை ஏற்றுக்கொண்டு தான் தேர்தல்களில் இதுவரை சந்தித்திருக்கிறார்கள். அதில் யாரும் அந்த நேரத்தில் நாங்கள் இந்த கூட்டணியிலே நீடிக்க மாட்டோம் என்று திமுக கூட்டணியை விட்டு இறுதி நேரத்தில் விலகியவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் இப்பொழுது பாஜக என்ற ஒரு முக்கிய எதிரியை எதிர்த்தாக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அதிலெல்லாம் உணர்ந்து அவர்கள் எல்லோருமே ஒத்துப்போவார்கள். அதில் இது எல்லா தேர்தல் நேரத்திலும் இந்த பிரச்சனை எழும். ஆனால் அது ஒரு புரிதலோடு சமாதானமாகி விடுவார்கள். திமுக அளித்த வாக்குறுதி குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் பேசியிருப்பது போல கூட்டணி கட்சி தலைவர்கள் மேற்கொண்டு இதேபோல இறங்கினால் என்னவாகும் என திமுக தலைமை குழப்பத்தில் உள்ளது. கூட்டணி குறித்த முடிவுகள் எடுக்கப்பட்டு வரும் வேளையில் திமுக தங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு கூடுதல் இடம் கொடுக்க முன்வருமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷ் மற்றும் நாகார்ஜுனாவுடன் செய்தியாளர் செலினா.